ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மே 14ஆம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. குரு பகவான் இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்தவர் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார். அந்த மே மாதம் குரு பெயர்ச்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் இது வரைக்கும் மீனராசி வந்து கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றார். ஆக இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி, இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலன்கள், அதிகமாக நற்பலன்கள் எது, கெடுபலன்கள் எது, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ராசி நாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றது, லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுக்கான லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நம்ம பெரிய லெவலில் அதை சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, உங்களுக்கான பிளானிங்கை, இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் நற்பலன்கள், இது அத்தனை இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு தந்த செலவினங்களும் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிங்க, இடம் மாறணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது ஏற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மே 14க்கு அப்புறம் அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதம் அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய லெவலில் தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒர்க்கு இல்லாமல் ஒரு சூழ்நிலையே இல்லை. ஒர்க்கில் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள், ஒரு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதம் ஆகணும். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ எதிர்பார்க்க வேண்டாம். ஜாப் இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஒருவேளை உங்களுக்கு வேலையே போனால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மேசராசிக்கு சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானத்தை உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பா தயங்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நீங்கள் விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இந்த மாதம் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். இது அத்தனையுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிருக்கு, டிலே ஆகிருக்கு, எனக்கு திருமணமே வேண்டான்றதேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில்
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குமே, பெருசாக ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லை, லாபம் கைக்கு வரதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் லார்ஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்தால் அதுவே போதுமானது. இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னு இருக்கோ, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் மே மாதம் நிறையவே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலை மாறணும், வேறு கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு, சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறவங்கெல்லாம் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு இருக்குது. கலைத்துறையின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையவே உண்டு. நீயும் அக்ரிமெண்ட்டில் எதிலையாவது ஒன்றில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பும், நீங்கள் விளையாட்டுத்துறையில் புகழ் அடைவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தை 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி இருந்தாலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் அடி வயிற்றுல பிரச்சனை இருக்குது, அப்டமனில் ப்ராப்ளம் இருக்குது, நீரோ சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, நோயின் காரணமாக தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இனிமேல் மேசராசியில் பிறந்த நீங்கள் கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மே 14ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார் கோச்சாரத்தில். அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக சனி ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி
இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருக்குது. இன்னொரு பக்கம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், பொருள், தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன், கையில் பெருசாக ஒன்றும் இல்லை, பணமோ நகையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் உங்களுக்கான கையில் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கையில் வரணும்னு விருப்பப்பட்டீங்களோ, கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் லாபம் இருக்குமான்னா நார்மல். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியத்தை 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமான்னா ஒரு பக்கம் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகிள், ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருந்தாலே தைரியம் வந்துடும், பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, இறை அருள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் வாங்கின சாரம் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த பூர்த்தி ஆகல நிறைய போராட்டங்கள் இருக்குது, எப்பயுமே வெற்றி எளிதில் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பதற்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உறவுகளால் நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ, ஒரு நன்மை உண்டு, ஒரு பிரச்சனைகள் உண்டு, ரெண்டுமே இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் செலவினங்கள் இதுவும் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்துக்கள் எப்போ விற்கும்னு தெரியலை, நல்ல விலைக்கு போகுமானு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபேரில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலைக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் கூட அதை ரீச் ஆகிறதுக்கு, அடையிறதுக்கு நீங்கள் பெரிய வேலை கொடுக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்க்குறார். குரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். எதுக்கெடுத்துமே போராடியே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருப்பதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொடுக்குற விஷயத்தில் யோசித்து செய்யுங்க.
தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த மந்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னு இருக்கா, போஸ்ட்போன் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சர்ஜரி வச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் கணவன் மனைவி 2 பேரும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது நன்மைக்கு நினைங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராகு அங்கே வரப்போகிறார். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு பெரிய நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. ஆல்ரெடி நான் யாரும் ஆரம்பித்து ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்க லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களை வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, அல்லது ஏதோ விதத்தில் சகோதரி இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஆக இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. என்ன கிரகங்கள் உங்களை டெம்ப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக யாருக்காவது நான் முதலே சொன்ன மாதிரி பணம் காசு கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் இருக்கான்னா இந்த மாதம் சுமார். நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இருக்குது, பட் பொருளாதாரம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கே வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த குரு ராகு கேது ஏற்கனவே பயிற்சியான சனி இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வை பலன், இவங்க பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மை என்ன, நடக்கக்கூடிய கெடுபலங்கள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் மே 14க்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு வர்றார். குரு உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ
உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்களும் அடிக்கடி அந்த விஷயங்களில் மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 14க்கு அப்புறம் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி 14க்கு அப்புறம் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும். பட் செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 14ஆவது வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார், உங்கள் ராசிநாதன். ஆக இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்ற முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் வந்துடுவார். என்ன ஒரு விஷயம்னா, கேது வந்தால் கூட அவர் வாங்கின சாரம் சூரியன். ஆக இந்த மாதம் அந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அவருடைய நடவை யோசித்து செயல்படுங்க. இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு 14ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் என்னவோ அதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலமானது, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ போகும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல சேல்ஸு லாபம் இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாபம் கையில் இருக்கும். அதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். உங்களுடைய கல்வி எஜுகேஷனுமே இந்த மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கல்வியில் நீங்கள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது, அவர் சனி பகவான் இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ வேலை மாற்றம் இருக்குது. வேலையின் காரணமாக உங்களுக்கு ரோல் மாறதுக்கு, இன்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் போதுமானதுங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, வேறு எது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருந்தாலும், ஒரீஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. குறிப்பாக உங்களுடைய சீனியர்
விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் ஒபே பண்ணி போங்க. இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணமே வேண்டான்னு இருந்தேன் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2 வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, தொழில் மூலமாக லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், என்னுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்க வருமாங்கிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் செட் ஆவாங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியோடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை, நடக்கலை, தடையாயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் குறைவாரெல்லாம் அடைக்கி வாசிங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பெரிய விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்செல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.